கேள்விகள் இருக்கு. பொருளாதாரம் சார்ந்து பல விஷயங்கள வந்து நம்ம பேசுறோம். நம்முடன் வந்து பொருளாதார பேராசிரியர் ஜோதி சிவஞானம் வந்திருக்காரு. பல விஷயங்கள அவர்ட்ட பேசலாம். வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் கஜானா, காலி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் வந்து மிக முக்கியமான பேசுபொருளா மாறியிருக்கு. அந்த விஷயங்கள எப்படி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்? அதுக்கு அர்த்தமே இல்லைங்க. கஜானா வந்து அரசினுடைய கஜானா காலி ஆக முடியாது. எந்த சூழல்லயும் காலி ஆக முடியாது. ஏன்னா, அது என்னன்னே புரிஞ்சிக்காதனால அது மாரி சொல்றாங்க. அரசினுடைய வருவாய்ங்கிறது இப்ப இந்த வருடத்துக்கு 26, 27க்கு வந்து இன்டீரியம் பட்ஜெட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 4.66 லட்சம் கோடி ரூபாய் வந்து செலவு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதற்கு நமக்கு வரவு வந்து கிட்டத்தட்ட 3.3 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வரவு வருது. மீதிய கடன் வாங்குவாங்க. இந்த செலவு இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் வருவாயோ, இந்த கடனோ வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு இடத்துலருந்து எடுத்து செலவு பண்ண போறதில்ல. நாங்க என்ன சொல்லுவோம் பொருளாதாரத்தில ஃப்ளோம்போம். இந்த ஃப்ளோ வந்து பல்வேறு விதமா வந்து அரசுக்கு வரும். வரி வருவாயா வரும், வரி அல்லாத வருவாயா வரும், யூனியன்லிருந்து ட்ரான்ஸ்ஃபர் டாக்ஸ் ஷேர் வரும், கிராண்ட்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு 12 மாசம் 12 சேலரி தான் வரும். அரசுக்கு டெய்லி இந்த வருமானம் வரும். தொடர்ந்து இந்த வருமானம் ஒரு ஃப்ளோ ரிவர் மாரி, ஒரு ஆறு மாரி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க. அது வந்து ஒரு பாயிண்ட்ல எம்ப்டியா இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? அது மாரி அது அது அர்த்தம். இங்க பாருங்க. ஸோ தொடர்ந்து அரசுக்கு வருவாய் வந்துகிட்டே இருக்கும். அதே மாரி செலவும் நடந்துகிட்டே இருக்கும். செலவுக்கு வந்து பட்ஜெட்ல செலவு எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணுங்கிற பட்ஜெட் எடுத்து பார்த்தா போதும். இப்ப எல்லா ஃபண்டும் வந்து இந்த வருவாய் அத்தனையும் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு போகும். பொது வருவாயெல்லாம் இருக்கு. ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது மாதிரி பொது இதெல்லாம் லோக்கல் பாடிஸ் டெபாசிட்ஸ் இது மாதிரி பிஎஸ்யூவோட டெபாசிட்ஸ் இன்கம் இதெல்லாம் வந்து பப்ளிக் அக்கவுண்ட்னு இருக்கு. அதுக்கு போகும். இந்த வரி மற்ற அத்தனை வருவாயும் அரசுக்கு சொந்தமான வருவாய் அத்தனையும் கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு போகும். கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து ரூ. 1 எடுத்து செலவு பண்ணணும்னாலும் அசெம்பிளியில் வச்சு அதை பட்ஜெட்டில் அப்ரூவல் வாங்காமல் ரூ. 1 கூட செலவு பண்ண முடியாது. இப்போ ஓட்டான் அக்கவுண்ட் பண்ணாங்க இவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த ஆண்டு ஃபுல்லாக இந்த அரசு சென்ற அரசு வந்து இருக்க முடியாதுங்கிறதுனால வர அரசுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு வசதியாக தான் வந்து அந்த ஓட்டான் அக்கவுண்ட்டு என்ன ப்ரோரேட்டா பேசிஸில் லாஸ்ட் பட்ஜெட்டில் செலவு பண்ணாங்களோ அதே பேசிஸில் வந்து இந்த 2-3 மாதத்துக்கு புது அரசு வந்து பொறுப்பேற்று புதிய பட்ஜெட் தாக்கல் செய்கிற வரைக்கும் அந்த ஓட்டான் அக்கவுண்ட் என்ன கொடுக்குன்னா அந்த செலவு பண்ணுறதுக்கு அந்த அனுமதியை அசம்பிளி வந்து அப்ரூவ் பண்ணி கொடுக்குது பட்ஜெட் இல்லாமல். ஸோ பட்ஜெட்டுங்கிறது அசம்பிளியில் வச்சு ஒவ்வொரு ரூபாய் செலவுக்கும் அப்ரூவல் வாங்குறது. ஸோ இந்த 4.66 லட்சம் கோடி ரூபாய் செலவுக்கு துறை வாரியாக டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வச்சு அதை அப்ரூவ் பண்ணுறாங்க. கடன் 10,00,000 கோடி இருக்கிறதுனால தான் கஜானா, காலி அப்படிங்கிற அந்த விஷயத்த ரிலேட் பண்ற மாரி தெரியுது. இல்லை அதான் கடனும் வந்து 10 லட்சம் கோடின்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அதுக்கு. அது என்னென்னா ஒரே ஒரு கோடு போட்டு இந்த கோடு அதிகமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி அது அர்த்தம். கடன் வந்து எப்பயுமே பொருளாதாரத்தோட ஒப்பிட்டு தான் நம்ம சொல்லுவோம். இன்னொரு கோடு போடணும். அந்த கோடு தான் பொருளாதாரம். ஸோ பொருளாதாரத்தினுடைய அளவு ஒட்டுமொத்த அளவு என்ன? நம்ம ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம். இல்லை நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆண்டுக்கான வருமானம். அந்த வருமானம் எவ்வளோ, அதில் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறீங்கிறத அந்த ரேஷியோவாக சொல்லுவோம். டெட் ஜிஎஸ்டிபி ரேஷியோன்னு சொல்லுவோம். அந்த ரேஷியோ வந்து ஒரு எல்லைக்கு 3% இப்போ இருக்கிறது. அந்த 3%க்கு மேலே நீங்கள் கடன் வாங்க முடியாது. ஏன்னா ஆர்பிஐயும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் வந்து உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எஃப்ஆர்பிஎம்னு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு. அந்த ஆக்ட் வந்து 3% தான் மாநில அரசு கடன் வச்சுக்கலான்னு சொல்லுது. ஸோ அதை தாண்டி வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ரேஷியோக்குள்ளே தான் இது இருக்குது, இந்த கடன் இருக்குது. கடந்த 5 ஆண்டுகள் பெற்ற கடன் வந்து அந்த ரேஷியோக்கு உட்பட்டு இருக்கா? ஒரு ஆண்டுக்கு வாங்குறது 3%. இதுக்கு முன்னாடி வாங்கின கடன்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக சொன்னீங்கன்னா அது பப்ளிக் டெட்டும்போம். அதுதான் 10 லட்சம் கோடிங்கிறாங்க. அது கூட 20% இது மாதிரி இப்போ இந்த கோவிட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிறது அது வந்து 26%. பட் கடன் வந்து பொருளாதாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இவங்க 10 லட்சம் கோடின்னு அப்சல்யூட்டில் சொன்னால் கூட அவங்க 5 லட்சம் கோடி வாங்கிட்டு இருந்தப்போ நம்ம ஜிஎஸ்டிபி நம்ம ஒட்டுமொத்த வருமானம் வந்து 20 லட்சம் கோடி ரூபாய். 2021ஆம் நிதியாண்டுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருமானம் இல்லை ஜிஎஸ்டிபி 20 லட்சம் கோடி ரூபாய். அப்போ கடன் 5 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது, கால் பங்கு. இப்போ 40 லட்சம் கோடி ரூபாய் நம்ம ஜிஎஸ்டிபி இந்த 26-27க்கு மதிப்பீடு வந்து 40 லட்சம் ரூபாய். பொருளாதாரம் கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்திருக்குது. இரட்டை இலக்க வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ பொருளாதாரத்தினுடைய வேகமான வளர்ச்சியின் காரணமாக பொருளாதாரம் 2 மடங்கு வந்து அதிகமாயிருக்கு 5 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தப்போ. இப்போ கடன் வந்து அப்படியே தான் இருக்கு. கடன் 5லிருந்து 10 லட்சம் ஆயிருந்ததுன்னா உங்கள் பொருளாதாரம் 2 மடங்கு ஆயிருக்குன்னா
கடனோட அளவு அதே தான் இருக்குது 26. அடுத்தது அதை தாண்டி நீங்கள் வாங்க முடியாது. ஸோ ஆர்பிஐயும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் அலோவ் பண்ணாது இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் இருக்கிறதுனால. இப்போ இன்னொரு பக்கம் இத்தனை வாக்குறுதிகளை அளிச்சிருக்காங்க. தற்போது 200 யூனிட் மின்சாரம் இலவசம், பாதுகாப்பு சார்ந்த அறிவிப்புகளை வந்து முதல் 3 அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. இது தாண்டி அவங்க அளித்த வாக்குறுதிகளை வந்து செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட ரெவென்யூ சோர்ஸுங்கிறது என்னவா இருக்குது சார்? அதாங்க கடன் வந்து நம்ம வந்து அதிகபட்சம் என்ன வாங்க முடியுமோ அதுதான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அதை வந்து நீங்கள் அதிகப்படுத்த முடியாது. நீங்கள் விருப்பப்பட்டாலும் அதிகப்படுத்த முடியாது. நம்ம கடன் வாங்கிட்டோன்னு சொல்கிறது வந்து மிக தவறான ஒரு அணுகுமுறை. ஏன்னா ஒன்றிய அரசு உங்களை அலோவ் பண்ணாது. ₹1 அதிகமாக கடன் வாங்குறதுக்கு தான் கேரளா வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணாங்க. ஸோ அந்த எல்லையை தாண்டி ஒன்றிய அரசு நிதித்துறையும் ஆர்பிஐயும் நிர்ணயித்த எல்லையை தாண்டி மாநில அரசு கடன் வாங்க முடியாது. ஒன்றிய அரசு வாங்கலாம். அந்த பாசிபிலிட்டி ரூல்ட் அவுட்டு. ஸோ உங்கள் ரெவென்யூ கடன் அல்லாத மற்ற ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் இல்லாமல் ரெவென்யூ சோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொந்த வரி வருவாய் இருக்குது. அதுலேயும் வந்து பெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ லிக்கர், பெட்ரோல் இது போகிற இதெல்லாம் ஏற்கனவே வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஓன் டேக்ஸ் ரெவென்யூவில் ஜிஎஸ்டி அடுத்தது. ஜிஎஸ்டியை நீங்கள் மாற்ற முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் தான் மாற்றணும். ஸோ இப்போ ஜிஎஸ்டிக்கு போன ஒரு பாதிப்பு என்னன்னா, நம்மளுடைய சுய ஃபினான்ஷியல் அட்டானமியை வந்து நம்ம வந்து மாநிலம் இழந்திருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய இதை வந்து அதிகமாக பண்ண முடியாது. இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் நான் கணக்கிட்டு இருந்தேன். நம்மளுடைய ஒட்டுமொத்த சொந்த வரி வருவாய், வரி அல்லாத வருவாய் 2ம் மாநிலங்களுக்கு சேர்ந்து பிஎஸ்யூ மற்றதுலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்லாம் வரி அல்லாத வருவாய். இது 2யுமே தமிழ்நாடு வந்து மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கு. அதனுடைய வளர்ச்சி விகிதம் 18%. க்ரோத் ரேட் வந்து டபுள் டிஜிட்டில் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய சொந்த வரி வருவாயோட வளர்ச்சி விகிதம் 18% மாநில அரசு வந்து உயர்த்தியிருக்கு. ஸோ அதை வந்து அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஜிஎஸ்டியை நீங்கள் மாற்ற முடியாது. பெட்ரோல், டீசல், லிக்கர், எக்ஸைஸ், சிகரெட் ஏற்கனவே வந்து அதெல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை இனிமேல் பண்ண முடியாது. அடுத்தது நமக்குள்ள மேஜர் வருவாய், நம்ம ஒட்டுமொத்த வருவாயில் 1/4 பங்கு ஒன்றிய அரசுகிட்ட இருந்து வருது. வரி பகிர்வாகவும் கிராண்ட்ஸாகவும் வருது. அது வந்து கடந்த 5 ஆண்டுகளில் கடுமையாக குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஜிஎஸ்டிபியில் நம்ம வருமானத்தில் கடனை எப்படி அளவிடுறோமோ அதே மாதிரி ஒன்றிய அரசினுடைய பங்கு நமக்கு வர மாநிலத்துக்கு வர பங்கு ஜிஎஸ்டிபியில் 3.5% இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தது. இன்னைக்கு 2.25% 2.15 குறைஞ்சிருக்குது. அதுக்குள்ள டேக்ஸ் ஷேர் வந்து 3ல் 1 பங்கு குறைஞ்சிருக்குது. கிராண்ட்ஸ் வந்து 3ல் 2 பங்கு குறைஞ்சிருக்குது. ஸோ 1.65லிருந்து கீழே 0.8 6 என்னமோ குறைஞ்சிருக்குது. ஸோ 2 மடங்கு வந்து கிராண்ட்ஸு குறைஞ்சிருக்குது. இதை வாங்கினாலே நம்ம ஃபைட் பண்ணி இப்போ சென்ற அரசு வந்து ஒன்றிய அரசை நம்ம காமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி உரிமைகளுக்காக. இது இல்லாமல் லெஜிட்டிமேட்டாக வர வேண்டிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு, அந்த கல்வித்துறையில் திட்டத்துக்கு, மெட்ரோவுக்கு இது மாதிரி இது வந்து டேக்ஸ் ஷேர் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறது நமக்கு 4% கொடுத்துருக்காங்க இல்லையா, அதிலிருந்து வரக்கூடியது. அதே மாதிரி கிராண்ட்ஸு. ஸோ இது 2மே வந்து குறையுது. அது இல்லாமல் லெஜிட்டிமேட்டாக உள்ள வருவாய்கள் கடுமையாக குறைஞ்சிருக்குது. ஸோ தட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். அதை வந்து உரிமைக்காக போராடி அந்த வருவாயை நமக்கு வர வேண்டிய நியாயமாக வர வேண்டிய லெஜிட்டிமேட் ஷேரை ஃபைட் பண்ணி வாங்குறது தான் ஒரே ஒரு சோர்ஸு. வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது என்ன? வெள்ளை அறிக்கைங்கிறது ஏதோ ஒரு கிரைசிஸ் இருந்ததுன்னா அந்த கிரைசிஸுக்கு ரூட் காசு என்னன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அதை போய் டீப்பாக அனலைஸ் பண்ணி அந்த டீட்டெயிலை சொல்கிறது, வெளியிடுறது, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. அது நீங்கள் போகும்போதே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, மேஜர் கிரைசிஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு அப்ரிஹென்ஷன்ஸில் நீங்கள் அதை பார்க்குறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக நான் தான் சொல்கிறேன், பட்ஜெட்டை படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியுங்கிறனே. மக்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்குது. பட் மக்களுக்கு வந்து ஓகே, போன அரசின் மீது என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதன் காரணமாக வெள்ளை அறிக்கை இல்லைங்க. டீட்டெயிலேங்க உங்கள் ஃபைனான்ஷியல் பொசிஷன்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய பப்ளிக் ஃபைனான்ஸோட கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரியணுங்கிறதுக்கு தான் வெள்ளை அறிக்கை. இங்கே பாருங்கள், அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியறதுக்கு நீங்கள் பட்ஜெட்டை படித்தாலே போதுங்கிற நான் அந்த பட்ஜெட்டில் எல்லாமே இருக்குங்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டில் நான் சொன்ன மாதிரி உங்கள் ரெவென்யூ சோர்ஸஸ் வந்து என்னங்கிறது, என்ன டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் என்ன வந்திருக்குது, ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது தட் வில் கிவ் யூ ஆல் த டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயிலும் கொடுக்கும். இத்தகைய வாக்குறுதிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாமே கணக்கு போட்டால் இவ்வளோ லட்சம் கோடி ஆகும் அப்படிங்கிற ஒரு பிம்பமானது வந்து கட்டமைக்கப்படுதோன்ட்டு ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் வச்சுட்டே இருக்காங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? இல்லை, பிம்பம்லாம் கிடையாதுங்க. இப்போ நீ ₹1000 நான் ₹2500 ஆக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட பட்ஜெட் இம்ப்ளிகேஷன் என்னன்னு இப்போ நான் சொன்னேனே. இங்கே பாருங்கள், 2.5 மடங்கு அது உயருது இல்லை. 14,000 கோடி நான் மினிமம் சொல்கிறேன். இப்போ அவங்க அதிகமாக பயனாளிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, அந்த கண்டிஷன்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 15,000 கோடி கூட இப்போ இருக்கலாம்.
பயனாளிகள் புதுசாக கூட சேரலாம். இங்கே பாருங்க. அப்படிங்கும்போது ஒரு 15,000 கோடி ரூ. 1000ங்கிறப்போ 2,500னா அது கிட்டத்தட்ட 37,000 கோடி 37,500 கோடி வந்துடுது இல்லையா அது? அப்போ வந்து அந்த அளவுக்கு அந்த இம்ப்ளிகேஷனை நீங்கள் தாங்கிறதுக்கு புதுசாக ரெவென்யூ தான் ஜென்ரேட் பண்ணணும். இல்லை பொருளாதாரத்தை இன்னும் வேகமாக வளர்த்து எடுக்கணும். இப்போ நம்ம சொந்த வரி வருவாயை உயர்த்துவதற்கான ஸ்கோப் வந்து வெரி வெரி லிமிட்டெட். நம்ம ஒட்டுமொத்த சொந்த வருவாய் கிட்டத்தட்ட ஒரு 1/3 இருக்கும். நம்மளுடைய மொத்த வருவாயில் ஒரு 3ல் 1 பங்கு இருக்கும். அதுதான் பெட்ரோல் லிக்கர்லேருந்து வர்றது. அதிகபட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன், வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? இதில் சேல்ஸ் அந்த இதெல்லாம் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி விஷயங்கள்ல இருந்து வர்றது. அதுதான் நம்மளுடைய சொந்த வருவாய். மற்றபடி அதிகமாக நமக்கு வர்றது ஜிஎஸ்டி. அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ நம்ம சொந்த வருவாயை ஏற்கனவே அதிகமாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே அதை வந்து பண்ண முடியாது. ஸோ ஒரே பாசிபிலிட்டி நமக்கு வர வேண்டிய 4வது சோர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர், ஃபெடரல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் விச் இஸ் அவர் லெஜிட்டிமேட் ரைட். நம்ம வந்து நாடுக்கு வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக எனக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னா அதை நான் கேட்க வேண்டியது என்னோட உரிமை இல்லையா அது? அதைத்தான் நம்ம வந்து இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் யூ கேன் ஃபைட் அண்ட் கெட் இட். தி ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வந்து எக்கானமியை ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் சொல்கிறது இவ்வளோ பிரச்சனை இருந்தால் எக்கானமி எப்படி டபுள் டிஜிட்டில் வளருது? இரட்டை இலக்கத்தில் பொருளாதாரம் வளருது. தட் ஷோஸ் தி மேனேஜ்மெண்ட், ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் சவுண்டாக இல்லாமல் இருந்ததுன்னா, பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சவுண்டாக இல்லைன்னா எப்படி பொருளாதாரம் வேகமாக வளரும்? ஒரு பொருளாதார பேராசிரியரா புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் நீங்க? இல்லை, அதே தான் அங்கே சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த இந்த திட்டங்கள் இப்போ நடந்துட்டு இருக்க திட்டங்கள் அனைத்தையுமே வந்து தொடரணும். ஒன்று, அதை வந்து உங்களால் அதிகமாக செய்ய முடிஞ்சதுன்னா மகிழ்ச்சி, அதை செய்யுங்க. 2 3வது வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து தொய்வடைந்துடாமல் இதே முதலீட்டாளர்களுக்கு வந்துங்க முக்கியமாக வந்து நம்பிக்கை தேவை. லீடர்ஷிப் மேலே, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் லீடர்ஷிப் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் வந்து அது ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அந்த நம்பிக்கை இருக்கணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு வந்து சிக்கல்கள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த முதலீட்டாளர்கள் வந்து நிறையா வந்து முதலீடு செய்வாங்க. ஸோ அதை வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸையும் அந்த ஒரு இதையும் வந்து ட்ரஸ்ட்டையும் கிரியேட் பண்ணும். லீடர்ஷிப் மேலே உள்ள இது இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து அதாவது லீடர்ஷிப்பை அக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பொருளாதார சவால்கள் அப்படின்னா என்ன நம்ம ஷார்ப்பாக சொல்ல முடியும்? இல்லை, இதை தான் சொல்கிறேன். நம்ம ரெவென்யூ சைடை பொறுத்த வரைக்கும் ஆன் தி டெஃபிசிட் சைடு தெர் இஸ் நோ இஷ்யூங்க. இஷ்யூ வந்து பொலிட்டிக்கலாக கேம்பெயின் பண்ணி கிரியேட் பண்ணுறீங்க. டெட் சைட்லேயும் டெஃபிசிட் சைட்லேயும் வி ஆர் வெல் வித்தின் த லிமிட் அண்ட் யூ cannot கோ பியாண்ட் த லிமிட். உங்களால் முடியாது. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் இருக்குது, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, ஆர்பிஐ இருக்குது. நீங்கள் அதை தாண்டி போக முடியாது உங்களால். அது ஒன்று. ஸோ ரெவென்யூ சைடில் வந்து ரெவென்யூ ஜென்ரேஷன் வந்து ஆன் அவர் ஓன் ரெவென்யூவில் நம்ம மேக்ஸிமம் எஃபர்ட்ஸு பண்ணிட்டோம். நம்மளுடைய முயற்சிகளை பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே அதை தாண்ட முடியாது. ஸோ ஒன்று ஃபெடரல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ஃபிஸ்கல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் தி யூனியன் கவர்மெண்ட், அதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கணும். அடுத்தது பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அதே சமயம் இந்த சமூக செலவுகள் எதுவும் குறைஞ்சிடாமல் இதை செய்யணும். திஸ் இஸ் த பேலன்ஸ். இங்கே பாருங்க, திஸ் இஸ் த பேலன்ஸ் த ஏர்லியர் கவர்மெண்ட் ஹேவ் டன் சக்ஸஸ்ஃபுல்லி. ரொம்ப வெற்றிகரமாக செஞ்சது என்னென்னா, இவ்வளோ இந்த பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்கிறதோட கூடவே இந்த சோஷியல் செக்டார் எக்ஸ்பெண்டிச்சரில் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அத்தனையும் செஞ்சாங்க. தட் பேலன்ஸ் வந்து நம்ம க்ரோத் வித் ஜஸ்டிஸுங்கிறோம் இல்லையா, க்ரோத் வித் சோஷியல் ஜஸ்டிஸுங்கிறது அதுதான். ஸோ நான் ஒன்றிய அரசு என்ன சொல்லிட்டுருக்கு, க்ரோத்தை மட்டும் கை காமிச்சிட்டு இருக்குது. வளர்ச்சி அடைஞ்சால் நம்மெல்லாம் பலன் கிடைச்சிருங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன்ஸில் வந்து அதை செஞ்சிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி கிடையாது. சென்ற யூபி அரசு இதே கிட்டத்தட்ட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இதெல்லாம் செஞ்சாங்க. சமூகத்துறைகளுக்கு வந்து செலவு பண்ணாங்க. அவங்களுக்கு வளர்ச்சி இருந்தது, வருவாய் இருந்தது, செலவு பண்ணாங்க. இங்கே இப்போ வளர்ச்சி குன்றிடுச்சு, அதனால் வந்து செலவும் குறைஞ்சிருக்குது. ஸோ நம்ம வந்து இதே சென்ற 5 ஆண்டுகளுக்கு ஃபாலோ பண்ண அதே கொள்கைகளை, பொருளாதார கொள்கைகளை, நிதி கொள்கைகளை திரும்ப ஃபாலோ பண்ணாலே போதும்.